السلام عليكم ورحمة الله وبركاته. ونبي موسى الأشعري رضي الله تعالى عنه அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், இன்னி குன்து மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸாத்த யௌமின், ஒரு நாள் பொழுது நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தேன். ஃபராத ஐயபூல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுநீர் கழிக்க விரும்பினார்கள். அந்த தேவை அவர்களுக்கு ஏற்பட்டது. அப்போது ஃபஅதா தமிசன் ஃபி அஸ்லி சிதாரின் ஃபபால, அப்போது ஒரு சுவருக்கு அடியில் ஒரு மிருதுவான பகுதிக்கு வந்து அங்கே தன்னுடைய சுய சேவையை பூர்த்தி செய்தார்கள். சும்மா கால, பின்பு சொன்னார்கள், இதா அராத அஹதுக்கும் ஐயபூல, உங்களில் ஒருவர் சிறுநீர் கழிக்க நாடினால் ஃபல்யர்தத் லி பௌலிஹி மௌதிஅன், சிறுநீர் கழிப்பதற்கு தகுந்த அதற்கு பொருத்தமான இடத்தை அவர் தேர்வு செய்து கொள்ளட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸை அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய கிதாபில் பதிவு செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன் ஷரீஃபில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி உஸ்வத்துன் ஹசனா, அவர்கள் அழகிய முன்மாதிரி என்று சொல்லித் தருகிறான். மிகச்சிறந்த ஒரு முன்மாதிரியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பதாக அல்லாஹ் கூறுகிறான். முன்மாதிரி என்றால் வெறுமனே தொழுவதற்கும் ஜகாத்து கொடுப்பதற்கும் நோன்பு வைக்கிறதுக்கும் மட்டுமல்ல, வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களுக்கும் அவர்கள்தான் முன்மாதிரி. எல்லா விஷயத்தையும் அவங்க தான் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. எப்படி தொழுகணும்னு சொல்லி கொடுத்த மாதிரி, எப்படி ஒரு ஆட்சி நடைபெற வேண்டும் என்று அவர்கள் சொல்லி தந்தார்கள். எப்படி குடும்பம் நடத்தணும்னு சொல்லி கொடுத்தாங்க. பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. எப்படி வியாபாரம் செய்யணும்னு கற்றுக் கொடுத்தாங்க. எப்படி சாப்பிடணும், எப்படி தூங்கணும், எப்படி சிறுநீர் கழிக்கணும். 100% ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த அந்த வழிமுறை பிரகாரம் நம்முடைய காரியங்களை, வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் அமைத்து கொண்டால் எல்லாமே இபாதத்தாக மாறிடும். எல்லாமே வணக்க வழிபாடுகளாக மாறிடும். தொழுகை மட்டும் வணக்கம் அல்ல, சாப்பிட்றது வணக்கமாகும். எப்போனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சாப்பிடும்படி சொல்லி கொடுத்தார்களோ அந்த மாதிரி சாப்பிட்டா சாப்பிட்றதும் வணக்கம் மாறிடும். தூங்குறது வணக்கமாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் தூங்க வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த அமைப்பில் தூங்கணும்னு சொன்னாங்க, இப்படி எழுவணும்னு சொன்னாங்க, எழுந்து இப்படி செய்யணும்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்ச மாதிரியே ஒருத்தர் செஞ்சார் அப்படின்னா அந்த தூக்கமும் அந்த தூக்கத்தின் அமைப்பும் வணக்கமாக மாறிவிடும். சிறுநீர் கழிப்பது உபாதைகளை உடம்பிலிருந்து வெளியேற்றுவதற்கு பேர் தான் சிறுநீர் கழிக்கிறது, பாத்ரூம் போகிறது. அதுவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்தார்கள், எப்படி செய்தார்கள் என்று நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்குதோ அந்த மாதிரி நாம் செஞ்சோம் அப்படின்னா அதுவும் வணக்கமாக மாறிடும். பெருமானாருடைய சுன்னத்தை பின்பற்றுதல் வணக்கம் என்று வருகிற பொழுது அதுவும் பெருமானாருடைய சுன்னத்து தான். இது பெருமானாருடைய சுன்னத்து என்ற அந்த சிந்தனையில் நாம் செய்கிற பொழுது எல்லாமே வணக்கமாக மாறிடும். வாழ்க்கையை வணக்கமாக மாற்ற வேண்டும் என்பதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தந்த விஷயமாக இருக்கிறது. அந்த வகையில் ஒரு மனிதர் எப்படி சிறுநீர் கழிக்கணும், அதில் எதெல்லாம் கவனிக்கணும், அதில் எவ்வளோ தூரம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள். சிறுநீர் கழிக்க நாடிய பொழுது ஒரு சுவற்றுக்கு அருகில் போனாங்க. ஏன்னா சுவர் அப்படிங்கிறது மறைவான பகுதியாக இருக்கும், அங்கே இருக்கும் பொழுது மற்றவங்களுக்கு தெரியாது. ரெண்டாவது, அந்த ஹதீஸில் ஒரு வார்த்தை இடம்பெறுகிறது, அதாவது தமிசன், மிருதுவான பகுதியை தேர்வு செய்து அந்த இடத்தில் அவர்கள் அந்த காரியத்தை செய்தார்கள் என்று வருகிறது. சிறுநீர் கழிக்கும் பொழுது 2 விஷயத்தை கவனிக்கணும். ஒன்று, நாம் சிறுநீர் கழிக்கும் பொழுது அந்த சிறுநீர் துளிகள் விழக்கூடிய இடம் மிருதுவான பகுதியாக இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால் கரடு முரடான பகுதியாக இருக்கும் பொழுது சிறுநீர் அந்த இடத்துல பட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஆகும். நம்ம மேலே படும், துணியில் படும், அல்லது உடம்புல படும். இப்படி படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ அதனால் மிருதுவான பகுதியாக இருக்குதா அப்படிங்கிறத முதல்ல கவனிக்கணும். ரெண்டாவது, நாம் உட்கார்ந்து சிறுநீர் போகக்கூடிய இடம் சிறுநீர் போய் விழக்கூடிய இடத்தை விட உயரமாக இருக்கணும். அதான் சிறுநீர் விழக்கூடிய இடம் தாழ்வாக இருக்கணும், நம்ம மேலே உட்காந்துருக்கணும். அப்போ தான் சிறுநீர் அப்படியே கீழே போகும். நாம் சரிசமமாக இருந்தாலும் அல்லது கொஞ்சம்
விழக்கூடிய இடம் கொஞ்சம் மேட்டு பகுதி மாதிரி இருந்தாலோ மறுபடியும் ரிட்டன் ஆக நம்ம மேலேயே வந்து திருப்பி வந்து விழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, வழிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இந்த 2 விஷயத்தையும் கவனிக்கணும் என்று நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகிறது. இன்றைக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, நமக்கு வந்து நவீனமான பாத்ரூம்கள் வந்துருச்சு, கோப்பைகள் வைக்கப்பட்டிருக்குது, மிருதுவாக தான் இருக்குது, அதில் வந்து பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அதுலேயும் சில அசௌகரியங்கள், அதுலேயும் சில எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், பாத்ரூம் போகும்பொழுது கோப்பையை தான் வச்சுருக்குறாங்க, ஆனால் அந்த கோப்பை வந்து சரியாக இருக்குதான்னு கவனிக்கணும். கோப்பை சில நேரத்தில் உடஞ்சிருக்கும், சில நேரத்தில் கீறி போயிருக்கும், அல்லது ஏதாவது சிமெண்ட் பட்டு அந்த இடத்துல வந்து தடுப்பு மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நாம் கவனிக்காமல் சிறுநீர் கழித்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல பட்டு மறுபடியும் மேலே தெரிக்கும். கோப்பை சரியாக அமைப்பில் இருந்தால் மட்டும்தான் அது வந்து மேலே தெரிக்காமல் வலிக்கிட்டு போகும். அதில் ஏதாவது குறைபாடு இருக்கும் பொழுது மேலே தெரிப்பதற்கான சான்ஸ் இருக்குது. அதில் நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த மாதிரி வந்து இன்றைக்கி நிறைய வெஸ்டர்ன் டாய்லெட்டுகள் இன்றைக்கி அதிகமாகிருச்சு. வெஸ்டர்ன் டாய்லெட் போகும்பொழுது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னால், அங்கேயும் கோப்பை தான் இருக்குது, மிருதுவாக தான் இருக்கும். ஆனால் அங்கே வந்து நாம் சாதாரணமாக வந்து நார்மல் பாத்ரூமில் போகிற மாதிரி ஜெக்கை வச்சு நம்ம தண்ணி ஊற்ற மாட்டோம். அங்கே வந்து ஒரு பைப் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஓஸ் மாதிரி, அதை வச்சு தான் நம்ம கழுகுவோம் பெரும்பாலும். அந்த ஓஸில் வந்து தண்ணி கரெக்டாக வருதான்னு பார்க்கணும், சரியான அமைப்பில் வருதான்னு பார்க்கணும். சில இடங்களில் வந்து ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும், அழுத்தின உடனே டப்புன்னு வந்து அடிக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி வரும். நம்ம பழக்கப்பட்ட இடத்துல போகும்போது நமக்கு தெரிஞ்சிடும். புதுசாக போகும்பொழுது ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருந்து நாம் வேகமாக கவனிக்காமல் அதை அழுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் மேலே பட்டு அந்த உறுப்பில் பட்டு அதில் இருக்கக்கூடிய மிச்ச அந்த சிறுநீர்கள் நம்ம மேலே தெரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ அதனால் அந்த இடத்துல போகும்பொழுது அதை கவனிக்கணும். அன்றைக்குமே அதே மாதிரி இன்றைக்கி சில பேர் வந்து இந்த பேண்ட் போட்டிருக்கக்கூடியவங்க அல்லது வந்து கீழே உட்கார முடியாதவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நின்றுட்டு சிறுநீர் போகிறாங்க. நிறைய அது நடக்குது, அது பார்க்குறோம். நின்றுட்டு சிறுநீர் கண்டிப்பாக செய்யாதீங்க, அப்படி செய்யக்கூடாது. உங்களுக்கு வந்து வாய்ப்பு இல்லை, உங்களுக்கு அந்த வசதி இல்லை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வெயிட் பண்ணி வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கு போங்க, அல்லது பாத்ரூம்குள்ளே போங்க. எங்கே உங்களுக்கு சௌரியமாக இருக்குமோ அந்த இடத்துல போய் உட்கார்ந்து போகிறது தான் கயிறு, அதுதான் நல்லது. உட்கார்ந்துட்டு நின்று போகும்போது கண்டிப்பாக தெரிக்கும். நம்ம சிறுநீர் வந்து கரெக்டாக அந்த கோப்பையில் பார்த்து நாம் செஞ்சுருவோம். ஆனால் அங்கே என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னால், தண்ணி ஊற்றும் பொழுது அந்த தண்ணி என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் அங்கே கோப்பையில் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த வழிஞ்சிட்டு போகக்கூடிய அந்த சிறுநீரில் பட்டு அது மறுபடியும் தெறிக்க வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், சிறுநீர் கழிக்கிற பொழுது மிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இஸ்தன்ஸிஹு மினல் பவுல், நீங்கள் சிறுநீர் கழிக்கும் பொழுது ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். ஃபைன்ன ஆம்மத அதாபில் கபுர், அதாவது கபரினுடைய வேதனையில் அதிகமாக வேதனை செய்யப்படுவது இதனால் தான். சிறுநீர் கழிக்கும் பொழுது கவனம் இல்லாமல் எச்சரிக்கை இல்லாமல் பொடுபோக்குத்தனமாக இருப்பவர்களுக்குத்தான் நாளை மறுமையில் நாளை கபரில் அதிகமாக வேதனை செய்யப்படுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நாம் அறிந்த ஒரு செய்தி தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு இடத்துக்கு போகிறாங்க, அந்த 2 கபர் இருக்குது. அந்த 2 கபரை கடந்து போகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யுஅஸபானி, இந்த 2 கபரிலும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள், அது எனக்கு காண்பிக்கப்படுகிறது. சொர்க்கத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தாங்க, பூமிக்கு அடியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்தாங்க. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அறிவித்து கொடுத்தான், சமுதாயத்திற்கு படிப்பினை தர வேண்டும் என்பதற்காக. சொன்னாங்க, கபருக்கு அடியில் இந்த கபரில் இருக்கக்கூடிய 2 பேரும் வேதனை செய்யப்படுகிறார்கள். 2 பேரும் வேதனை செய்யப்படுறதுக்கு என்ன காரணம்னா, பெரிய குற்றம்லாம் இல்லை, பெரிய தப்புலாம் இல்லை, 2 தப்பு செஞ்சவங்க. ஒன்று, அவர்கள் மக்களுக்கிடையில் கோல் சொல்லி தெரிந்தவர். இங்கே நடக்கிறது அங்கே போய் சொல்கிற, அங்கே நடக்கிறது எங்கே வந்து சொல்ல, அப்படி கோல் மூட்டி விட்டு 2 பேருக்கு மத்தியில் பகைமையை விரோதத்தை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருந்தவர். நிறைய நடக்குதா இல்லையா? இன்னொரு மனிதர் யார் அப்படின்னு சொன்னால், சிறுநீர் கழிக்கும் பொழுது கவனம் இல்லாமல் எச்சரிக்கை இல்லாமல் சிறுநீர் கழித்தவர், அதனால் அவருக்கு இப்பொழுது வேதனை செய்யப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று பார்க்கிற பொழுது எவ்வளவு தூரம் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். வெறுமனே வந்து சிறுநீர் வந்து உடம்புலையோ அல்லது ஆடைகளை பட்டால் தொழுக கூடாமல் போயிரும் என்பதை தாண்டி வேதனையும் அதிகமாக செய்யப்படுகிறது என்பதை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அதனால் இந்த விஷயத்தில் நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை பிரகாரம் ஒவ்வொரு காரியத்தையும் அமைத்துக் கொள்வதற்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் இறையச்சத்தோடும் பேணுதலோடும் எச்சரிக்கையோடும் இருப்பதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.